வீட்லேயும் சரி வெளி இடங்கள்லையும் சரி இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னா எந்த வார்த்தைகளை சொல்லுவீங்க குருஜி? சாப்பாடு வேணும்னு சொல்கிறது அதே வாயால் தான். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாமே அந்த வாயால் தான் நம்மளுக்கு வருது. இது இல்லைன்னா மனுஷனே இல்லை. ஒரு மனுஷன் உயிர் பிரிகிற நேரத்தில் தேவைப்பட்டால் எதனா ஒரு சந்தர்ப்ப சூழலில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். முதல்ல போடாதீங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் உட்காந்து பேசினா 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இந்த பதிவின் வாயிலாக தினம் தினம் அற்புதமான தகவல் மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது, அது ஆணா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும், வீட்லேயும் சரி வெளி இடங்கள்லையும் சரி இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னா எந்த வார்த்தைகளை சொல்லுவீங்க குருஜி? ரொம்ப நல்ல விஷயத்தை கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு முக்கியமாக அது ஒரு தேவை. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஆத்தான்னு கூப்பிட்றதோட வேறு மாதிரி கூப்பிட்றது அதிகமாக போயிடுச்சு. உண்மை. ஏன்னா அது ஒரு கேஷுவலாகவே அது அசிங்கமாக பேசுகிறது ஒரு கேஷுவலாக எடுத்துட்டாங்க இப்போ. அதுவும் சென்னையில் பர்டிகுலராகவே. ஏன்னா அது கேட்டால் அதை பழகிடுச்சு பை, அவ்வளோதான். அன்றாட வாழ்க்கையில் வந்துடுது. ஆனால் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குமா? இப்போ அதே இன்னொருத்தன் பொண்ணாடி பேச முடியுமா? இல்லை இன்னொருத்தன் காது பட பேச முடியுமா? காது மேலே வைக்க மாட்டான். பின்னாடி பேசுறதால என்ன வேணால் பேசுகிறான்னு அர்த்தம் இல்லைல்ல. ஒருத்தர் அம்மாவாகட்டும், ஒருத்தன் பொண்ணாட்டியாகட்டும், ஒருத்தர் தங்கச்சி ஆகட்டும், பின்னாடி நம்ம அசிங்கமாக பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்க, தவறாக உச்சரிக்கிறாங்க. அதை அவன் கேட்க இருக்கிறதெல்லாம் கேட்டால் என்ன ஆகுறது? மன உடைச்சல், சண்டை, பிரச்சனை எவ்வளோ வரும். ஸோ நம்மளோட வாயின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே ரொம்ப சிறந்த பொருள். பார்த்திங்கன்னா மூளை உடம்புல எப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உச்சரிப்பு. ஏன்னா நம்ம அம்மானு கூப்பிட்டதும் அதே வாயால் தான். சாப்பாடு வேணும்னு சொல்கிறதும் அதே வாயால் தான். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாமே அந்த வாயால் தான் நம்மளுக்கு வருது. இது இல்லைன்னா மனுஷனே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னா அப்போது அந்த மாதிரி உச்சரிப்பை எப்படிலாம் கொண்டு வரணும்? நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் வேணால், நீங்கள் எந்த ஒரு ரீதியாகவும் பண்ணால், நார்மலாக சராசரியாக மனுஷனாக எப்படிலாம் போய் வாழணும்னா முதல்ல 2 விஷயமாக பேசக்கூடாது. ஒன்னொருத்தனை பற்றி பின்னாடி புறம் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று, அவன் இல்லை இருக்கான், அவன் போயிட்டான் போல, அவன் தவறு செஞ்சான் செய்யலை, அவன் நல்லது பண்ணனா முன்னாடியே பாராட்டிடு, தப்பு செஞ்சனா முன்னாடியே திட்டிடு. அவனை போக விட்டு பின்னாடி பேசாத. அது உன் மேலே ஒரு பிழையாக நிற்கும். இது உண்மை. அதே மாதிரி அவனை பற்றி அவன் போனதுக்கப்புறம் அவனை அசிங்கமாக பேசுகிறதோ தவறாக பேசுகிறதோ செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நான் சொல்கிறது ஒரு மனுஷன் போனதுக்கு பிறகு. 2, 3வது, முடிஞ்ச அளவுக்கு 99% போய் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் 100% சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மனுஷன் உயிர் பிரிகிற நேரத்தில் தேவைப்பட்டால் எதனா ஒரு சந்தர்ப்ப சூழலில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி சொல்லாத மனுஷனே இல்லை. இது உண்மை. அதனால் நம்மளோட கான்செப்ட்டு உண்மையை மட்டும் தான் கொண்டு போகணும். ஸோ அதனால் 19.9% உங்கள் உயிர் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போய் பேசாதீங்க. ஆனால் இன்னொருத்தனை உயிர் காப்பாற்றணும், நீ இது சொன்னால் அவன் நல்லா வாழுவான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைஃப் வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்லலாம். உங்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு போய் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது இன்னொருத்தனை உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு வாரத்தை போய் சொல்கிறதுல தப்பாகாது. ஸோ போய் பேசாதீங்க. எவ்வளோ பேர் தப்பே பண்ணியிருந்தாலும் ஆமாம் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கு நிறையா சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. போய் பேச 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 உச்சரிக்க 10 பைசா கையில் தங்காது. 10 பைசா தங்காது. 0 லைஃப் ஃபுல்லாகவே 0ல் தான் இருப்போம். அது கூட ஒரு நம்பர் கூட வராது. எவ்வளோ நீங்கள் போய் அதிகமாக பேச ஆரம்பிக்கணும். 2, 3வது, முடிஞ்ச அளவுக்கு அசிங்கமாக பேசுகிறது, இந்த பேட் வாய்ஸ்ன்ற வார்த்தையை தயவு செஞ்சு உச்சரிக்காதீங்க. ஏன்னா அதே வயலில் தான் நம்ம தொழுகிறோம், அதே வயலில் தான் மந்திரம் ஓதுகிறோம், அதே வயலில் தான் ப்ரேயர் பண்ணுறோம், அதே வேலை தான் யாசகம் ஓதுகிறோம், அதே வேலை தான் படிக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம். அதே வாயில் ஒரு அசிங்கமாக பேசுனா இப்போ நம்ம இவ்வளோ பண்ணது எப்படி நிற்குமா? சாதாரண ஒரு பிளட்டு போகிற நரம்புல பிளட்டு போகிற இடத்துல தண்ணி போச்சுன்னா உயிர் பிரிஞ்சிடும். பிளட்டு போகிறத்துல காற்று போச்சுன்னா மூச்சு நின்றோம். அந்த மிக்சிங்கே ஆகக்கூடாதுன்னா அப்போ நம்மளோட மூச்சில் ஒரு சுவாசமும் வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒரு செவத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் யாருமே இல்லைப்பா, நம்ம அசிங்கமாக பேசுகிறது, அசிங்கமாக பார்க்குறது, அசிங்கமாக பேசுகிறதுலாம் எல்லாம் ஒருத்தன் மேலே பார்த்துட்ருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 99% இல்லை, இந்த விஷயத்தில் 100% அசிங்கமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் இந்த மூணு விஷயம். 4வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் பசங்க உங்கள் கூட இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை அப்படின்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பசங்களை தனியாக அனுப்பிச்சிட்டு கூட சண்டையை முதல்ல போடாதீங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் உட்காந்து பேசினா 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷரில் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு கோவம் வந்துச்சுன்னா கூட அசிங்கமாக பேசி பசங்க முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து செடி மாதிரி தண்ணி ஊற்ற ஊற்ற வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்ல அதை கேட்க அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் வளருவாங்க. நீங்கள் என்ன, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக நடந்தால் தான் அவன் நாளைக்கு உங்களுக்கு பயந்து நடப்பான். நீங்களே அவன் தவறாக அவன் முன்னாடி அசிங்கமாக பேசுகிறது, அசிங்கமாக நடந்துக்கிறது, பொய் சொல்கிறது, பார்த்தீங்களா, ஒருத்தன் பற்றி பின்னாடி பேசுகிறது, பசங்க முன்னாடி பண்ண பசங்க அதே நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. ஸோ குழந்தைங்க முன்னாடி குறிப்பிட்ட வயசுலேருந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் 4-5 வயசில் இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. 2 வயசு குழந்தை தானே, என்ன தெரிய போகுதுன்னு வச்சிங்க, அசிங்கமாக பேசினாங்களோ அதே குழந்தை திருப்பி பேசுது. இப்போ இருக்கிற பசங்க அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அதனால் குழந்தைங்க முன்னாடி தயவு செஞ்சு அசிங்கமாக பேசுகிறதோ, தவறாக பேசுகிறதோ, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் பசங்களை அனுப்பிச்சி விட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி இதை பண்ணாதீங்க. 5வது ஒரு விஷயம், உங்கள் பெற்றவங்களையும் சரி, உங்கள் மனைவியை பெற்றவங்களையும் சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா மட்டும் உங்கள் அப்பா அம்மா கிடையாது, உங்கள் மனைவியை பெற்றவங்களும் ஒரு அப்பா அம்மா தான். உங்கள் அம்மா அப்பா எப்படி பெற்றாங்களோ அதே தான் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பெற்று ஆளாக்கி வளர்த்து தான் உனக்கு பொண்ணாக்கி கொடுத்தாங்க. அப்படியே குழந்தையோட கூப்பிட்டு வந்துடல. ஸோ இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்து நம்ம பேசுகிறோமோ அந்த மரியாதை அங்கே கொடுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் நான் கவனிச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு கிளைண்டிங்லேயே பார்த்துருக்கேன், அப்பா அம்மாவுக்கு மரியாதை வேறு மாதிரி இருக்கும், மாமனார் மாமியாருக்கும் மரியாதை வேறு மாதிரி இருக்கும். அவங்களும் ஒரு குழந்தைங்களுக்குள்ள அப்பா அம்மா தான், அவங்களும் மேலேருந்து வரல, அவங்களுக்கு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும். அவங்கள தவறாக பேசாதீங்க. ஏன் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், பொண்டாட்டி திட்டும் போதே அம்மாவை இழுத்து தான் திட்டுறது, புருஷனை திட்டும் போதே அவங்க அம்மா அப்பாவை இழுத்து தான் திட்டுறது. பொண்டாட்டி பண்ணுற தப்புக்கு அம்மா என்ன பண்ணா? ஸோ தயவு செஞ்சு அவங்கள அசிங்கமாக பேசுகிறதோ, அவங்கள பற்றி புறம் பேசுகிறதோ, அவங்கள பற்றி தவறாக பேசுகிறதோ, ஒருத்தனை வச்சு பேசுகிறதோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஸோ தினசரி வாழ்க்கையில் நம்ம இன்னொரு 5 விஷயம் கடைப்பட்டாலே நம்மளுக்கு போதும். 1 சொசைட்டிக்காக, 1 நம்மளுக்காக, 3வது நம்ம பிள்ளைங்களுக்காக, 4வது நம்மளை பெற்றவங்களுக்காக, 5வது நம்மளை நம்பி வந்த மனைவிக்காக. நம்ம மனைவி தானே, நம்ம எப்படி வேணாலும் திட்டலாம் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து நீ சும்மா லூஸு சொல்லியிருந்தால் அது என்ன ஆகிடும்? நான் லூஸா? அது இல்லை லூஸுன்ற ஒரு வார்த்தை தானே வச்சுங்களேன். நிறைய பேர் வேலை பார்த்துருக்கேன், என் பொண்ணாடி ஒரு லூஸுன்னுவான். அவள் பாசமாக சொல்கிறா, அவள் லூஸாக ஒன்றும் கிடையாது. அவள் பாசமாக தான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீ லூஸாக நினச்சிக்கிறேன், அது ஒரு டார்ச்சராக நினச்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை உச்சரிக்க என்ன ஆகுனா, உங்களுக்குள்ள தெய்வம் வராது, இறைவனோட ஆற்றல் வராது, தெய்வம் உங்கள் பக்கத்தில் நிற்காது, உங்கள் சொல்லில் உண்மை இருக்காது, உங்கள் செயல்லையும் உண்மை இருக்காது. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட மனசும் சுத்தமாக இருக்கணும், நம்மளோட உடலும் சுத்தமாக இருக்கணும், நம்ம எண்ணங்களும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் நம்ம இருப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக பேசுகிறது, அசிங்கமாக நினைக்கிறது, அசிங்கமாக திட்டுறது, ஒருத்தன் தவறாக பேசுகிறது, நம்மளை சுற்றி நெகட்டிவாகவே நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அப்போ பாசிட்டிவ் நம்ம கிட்டே நெருங்காது. அப்போ நம்ம சுற்றி நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம எடுக்கிற காரியம்லாம் தோல்வியாக போகும். வேலைக்கு போகிற விதத்தில் தோல்வி ஆகும், சண்டை வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும், கடங்காரனாகும். ஸோ லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தோல்வி தான். ஏன்னா சொல் ரொம்ப முக்கியமானது. அந்த சொல்லை எங்கே பேசுகிறோம், வார்த்தை எங்கே விடுறோம், யார்கிட்ட விடுறோம், இடம் எவள் பொருள்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லலை. அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும், எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது. இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக வச்சு பாருங்கள், இறைவனோட ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் வாரம் ஃபுல்லாக அசிங்கமாக பேசிட்டு, வாரம் ஃபுல்லாக தப்பாக பேசிட்டு, வாரத்தில் ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டா எப்படி நடக்கும்? அதே வயலில் அம்மாவை அப்பாவை திட்டிட்டு அதே வயலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, அதே வயலில் தொழுவுறீங்க, அதே வயலில் ப்ரேயர் பண்ணால் எங்கே கேட்கும்? உங்களை சுற்றி நெகட்டிவ் தான் இருக்கும், பாசிட்டிவ் எப்படி இருக்கும்? இருக்காது. அதுதான் ஆன்மீக ரீதின்னு சொல்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மைண்டாக இருப்பாங்க, ஒரே நிலைப்பாட்டலாம், ஒரே கண்ட்ரோலில் இருக்கலாம். தவறாக பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே சிரிக்கணும், எங்கே ஃபீல் பண்ணணும், எங்கே தியானம் பண்ணணும், எங்கே கரெக்டாக பேசணும், இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். எந்த உங்களுக்கு தீமது கெட்டது கண்டிஸ்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஸோ தயவு செஞ்சு வார்த்தைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எங்கேயுமே பார்த்து நிறுத்தி நிதானமாக வார்த்தை பயன்படுத்துங்க. ஏன்னா சொல்லு
சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, நெல்லு கொட்டினா அள்ளிலாம், சொல்லு கொட்டினா அள்ள முடியாதுன்னு. அது எங்கே இருந்தாலும் சரி வார்த்தையை விடாதீங்க, தவறாகவும் பேசாதீங்க, தவறாகவும் நினைக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, இறைவன் பாதையில் செல்லுங்க. சிறப்பு. ரொம்ப அற்புதமான, மிக மிக அற்புதமான ஒரு தகவலாக கொடுத்தீங்க குருஜி. இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி. நன்றிம்மா.